This video is sponsored by Genreviews.online. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவிங் சைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் கூட இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் கூட இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன்கிரிப்டோ அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சன்கிரிப்டோன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அந்த கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, கிளிக் பண்ணணுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த எம்பின்ன்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க உங்களோட எம்பின்னை, 4 டிஜிட் எம்பின்னை. இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோட். என்னோட ரெஃபரல் கோடு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி பண்ணுறேன். நீங்கள் அந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு பிட்காயின் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோடு வந்து மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் வந்திருக்கும். அந்த 2 கோடையும் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் கேஒய்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேஒய்சி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஓகே கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்ரூவல் டைம் 15 மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி பேன் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இதில் பேன் நம்பர், உங்களோட பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, என்டர் பண்ணோன்னு இப்படி தான். ஓகே, ப்ரொசீஜர் கிளிக் பண்ணோன்னு இப்படி தான் உங்களுக்கு காட்டும். இதில் ஓகே கோயிட்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் கிளிக் ஹேர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கோட் டு இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட செக்யூரிட்டி கோடு ஒன்று கேட்கும், உங்கள் இமெயிலுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ்க்கு 2 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் திரும்ப நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கீழே ஒரு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூன்ற ஆப்ஷன், அது கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கேப்சா கோடு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அந்த கேப்சா கோடு என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் ஐடியோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 6 டிஜிட் பின் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 டிஜிட் பின் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த பின்னை என்டர் பண்ணி நீங்கள் கண்டினியூன்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஓகே, கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் கீழே வந்து அலோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே, இதில் சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் செல்ஃபி கேப்சர் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்துக்குங்க. உங்கள் லொக்கேஷன் பெர்மிஷன் இப்போ கேட்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து வீடியோக்கான, அதாவது கேமரா யூசேஜுக்கான ஆப்ஷன் கேட்குது, அதுக்கும் அலோவ் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட செல்ஃபி வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃபி கேப்சர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்ன்ற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துடும். கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், யூ மே க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் திரும்ப ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிட்காயின் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அந்த 100 ரூபாய்க்கான பிட்காயின். ஓகே, அந்த கீழே நீங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் இந்த வேறு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து உள்ள போங்க. அது கொடுத்து உள்ள போனால் உங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் தகட்டும். இதில் நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் பேங்க், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அப்புறம் அக்கௌண்ட் டைப், இது எல்லாமே கேட்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சன்கிரிப்டோ ஆப்பில். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Bye guys.